லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். தேசிய கல்விக் கொள்கை வழிகாட்டுதலின்படி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 இந்திய மொழிகளையும் ஒரு அந்நிய மொழியையும் கட்டாயம் படிக்க வேண்டும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. 3வது மொழி பாடத்திற்கான தேர்வு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடன் இடம்பெறாது. எனினும் அந்த பாடத்தில் பள்ளி நடத்தும் அகமதிப்பீட்டில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். அதில் தேர்ச்சி பெறுவோருக்கு மட்டுமே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழ் வழங்கப்படும். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இது பொருந்தாது. அடுத்த கல்வியாண்டு முதல் புதிய விதி நடைமுறைக்கு வரும். எனினும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதலே இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வது மொழி பாடத்திற்கான அகமதிப்பீட்டில் மாணவர் தேர்ச்சி பெறாவிட்டால் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு முன்பாக பள்ளிகள் மறுமதிப்பீடு நடத்த வேண்டும். 9ஆம் வகுப்பில் 3வது மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பயில அனுமதிக்கப்படுவர். அதே சமயம் 10ஆம் வகுப்பில் படிக்கும் போது 9ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த 3ஆம் மொழி தேர்வை மீண்டும் எழுதி அகமதிப்பீட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கட்டாயம் 3வது மொழி பாடத்தை படிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நேற்று இந்த வழக்கை விசாரித்தது. மனுதாரர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டனர். இது தொடர்பாக 10 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசு NCERT மற்றும் சிபிஎஸ்இக்கு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.